ஓகே. 13ஆம் தேதி ஃபர்ஸ்ட் நியூஸ் கேக்குதா? ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து 2 பேரை பத்தி பேசியிருப்பாங்க. யார் யாரை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஜெப்டோனா என்ன அப்படின்றது கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது என்னடா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னு கேட்டீங்கன்னா, லைக் வந்து இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இந்தியாவோட ட்ரெடிஷனல் மெடிசன்லாம் இருக்கும் பாத்தீங்களா? எப்படி சொல்றது, அந்த ஆயுஷ்லேயே பேர் இருக்கு பாத்தீங்களா? ஆயுர்வேதா, யோகா, உனானி, சித்தா, ஹோமியோபதி, இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும். இந்த ப்ரொமோட் பண்றதா வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட வேலை. அதே இது இந்த ஜெப்டோ யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்குவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வேலையை பண்றவன் தான் வந்து ஜெப்டோ. சரியா? இவங்க 2 பேரும் வந்து இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்க. எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்கன்னா, இந்த ஜெப்டோக்குள்ள வந்து புதுசா ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. என்னத்த கொண்டு வராங்கன்னா வந்து ஸ்பெஷலா ஒரு செக்ஷன் மாதிரி. அந்த செக்ஷன்ல என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆயுர்வேத பொருட்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா? இந்த ஆயுர்வேதா மெடிசனு. முன்னாடி எல்லாம் வந்து இதை வந்து நீ வந்து ஆயுர்வேதா கடையில போய் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த ஜெப்டோ அப்படியே வந்து கொண்டு வந்துடுறாங்க. மக்கள் வந்து வீட்டுல இருந்தே ஆர்டர் பண்ணணும். கேக்குதா இல்லையா? எனக்கு இது கடுப்பாத்துது. 10 வாட்டி கட் ஆகுது. கேக்குதா யாருக்காச்சும்? எது முடி கேட்டுச்சு? ஓகே, அடுத்த வாட்டி கட் ஆச்சுன்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் ஜெப்டோவும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்க. ஆ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷோட வேலைன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஆயுர்வேதா, யோகா, உனானி இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்றது அவனோட வேலை. அதே இது இந்த ஜெப்டாவோட வேலை. ஜெப்டா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து ஆர்டர் பண்ண யூஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா? இந்த வீட்ல இருந்து இந்த காய்கறி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுவீங்க பாத்தீங்களா ஜெப்டோலியா? அது வந்து இந்த ஜெப்டாவோட வேலை. இப்போ என்ன பண்றாங்க, ஜெப்டோல புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வராங்க. ஆயுஷ் ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் வந்து நீ கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆயுர்வேதா மெடிசனு, சித்தா மெடிசனு எல்லாமே வந்து இந்த ஆப்லயே வந்து காட்டும். சரியா? நீ வீட்ல உட்காந்தே வந்து உன்னால வந்து ஆர்டர் வந்து பண்ண முடியும். இந்த ஃபெசிலிட்டியை வந்து கொண்டு வராங்க. யார் யார் சேர்ந்து வந்து கொண்டு வரான்னு பாத்துக்கோங்க. ஆயுஷ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலும் ஜெப்டோவும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சு தானே? லைக் வந்து என்னன்னா வந்து இந்த ஆயுர்வேதா பொருட்களை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதை ஈஸியா வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக வந்து ஜெப்டோலே இந்த மாதிரி வந்து லைக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்றது முக்கியம். நம்மளோட மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, யூனியன் மினிஸ்டர் பிரதாப் ராவ் ஜாதவ். அவங்களும் அதே மாதிரி வந்து ஆயுஷோட செக்ரட்டரி வைத்திய ராஜேஷ் கொட்டேச்சா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்த விஷயம் போலாம் தானே? ஓகே, 2வது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு போர்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க. எந்த போர்ட்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து விவோ சிதம்பரம் போர்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ட்வின்னா என்ன தெரியணும். திருப்பி சொல்றேன், டிஜிட்டல் ட்வின்னா என்னன்னு தெரியணும். அது என்னடா டிஜிட்டல் ட்வின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த போட்டே எடுத்துக்கோங்களேன். இந்த விவோ சிதம்பரம் போட்டு இது எவ்வளவு பெருசா இருக்கும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இந்த போர்ட்டோட வேலை, இந்த துறைமுகத்தோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு கப்பல் வந்து வருதுன்னா அந்த கப்பல்ல வந்து ஏதர் வந்து கண்டென்ட் அந்த சரக்கு வந்து கொண்டு வரும். இல்லைன்னா வந்து இங்க இருந்து சரக்கு வந்து ஏத்திட்டு போகும். சரியா? அதாவது ஒரு கப்பல் வந்து இந்த துறைமுகத்துக்கு வருதுன்னா அந்த போர்ட்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அந்த கண்டெய்னரை வந்து அந்த போர்ட்ல வந்து இறக்கி வந்து வைப்பாங்க. இல்லைன்னா வந்து இந்த போர்ட்ல இருக்க கண்டெய்னரை அந்த கப்பல்ல வந்து ஏத்துவாங்க. சரியா? இதுதான் வந்து போர்ட்டோட மேஜரான வேலை. எதுக்காக அந்த விஷயத்த வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு கப்பலே வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 100 கண்டெய்னர் கொண்டு வருதுன்னா அங்க இருக்க ஆபீசர் வந்து முன்னாடியே வந்து போய் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம போர்ட்ல வந்து எங்கெங்கெல்லாம் இடம் வந்து காலியா இருக்கு, இந்த 100 கண்டெய்னர் வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கலாம், வைக்கிறதுக்கு இடம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து மேனுவலா வந்து செக் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கண்டெய்னரை வந்து இறக்குற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்றாங்க, டிஜிட்டல் ட்வின் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. அது என்னடா டிஜிட்டல் ட்வின்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த ஆபீஸருக்கு வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். சரியா? அந்த ரூம்ல வந்து ஒரு பெருசா வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி முன்னாடி வந்து வச்சிருவாங்க. அந்த போட்டோ வந்து அப்படியே வந்து லைக் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல மாதிரி தெரியும். புரிஞ்சுச்சா? லைக் வந்து விர்ச்சுவலா வந்து அப்படியே வந்து கம்ப்யூட்டர்ல வந்து தெரியும். என்ன சொல்ல வரேன்னு புரியுதா?
லைக் வந்து எப்படி சொல்றது, நீங்க வந்து ஒரு இந்த கூகுள் மேப் பார்ப்பீங்க பாத்தீங்களா, ரோடு வந்து அப்படியே வந்து உங்க போன்ல வந்து தெரியும் பாத்தீங்களா, லைக் வந்து அந்த இடத்துக்கே போத்தவில்ல, லைக் வந்து இந்த இடத்துல என்னென்னதான் இருக்கு அப்படின்றத வந்து அப்படியே வந்து பாப்பீங்களா, ரியாலிட்டி அப்படியே வந்து விர்ச்சுவலா வந்து பாப்பீங்களா அந்த ஸ்கிரீன்ல, இந்த போட்டோ எங்க இருக்கான், இந்த ஸ்டோரேஜ் ரூம் வந்து இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்றத வந்து இந்த சிசிடிவி கேமரா வந்து பார்ப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் சரியா. ஆனா வந்து சிசிடிவி கேமரால வந்து என்ன தெரியும், லைக் வந்து இந்த வீடியோ அந்த போட்டோஸ் மட்டும் தான் தெரியும். ஆனா வந்து இந்த டிஜிட்டல் ட்வின்ல வந்து என்னென்ன தெரியும் கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கண்டெய்னர் அது ஒரு படகே வருதுன்னா அதுல வந்து ஒரு 100 கண்டெய்னர் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 100 கண்டெய்னர் கொண்டு வரதுக்கு இடம் எங்கெங்க இருக்கு அப்படின்றத வந்து அதுவே சொல்லிடும். இந்த பரப்பா இந்த ஸ்டோர் ரூம்ல வந்து 50 இடம் இருக்கு, மேல ஸ்டோர் ரூம்ல வந்து ஒரு 50 இடம் இருக்கு அப்படின்றத வந்து அதே வந்து சொல்லிடும். அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும் சரியா. இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து இப்போதைக்கு வந்து இங்க வந்துகிட்டு இருக்கு, இன்னும் 45 நிமிஷத்துல வந்து உன் போர்ட்டுக்கு வந்து வந்துடும் அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். அடுத்து வந்து ஹெல்ப் பண்ணும். எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து ஒரு கிரெயினே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரெயின் வந்து அந்த கண்டெய்னர் வந்து தூக்கிட்டு இங்கிட்டு போய் வைக்கணுமா, அந்த கிரெயினை வந்து என்ன சொல்லணுமா வந்து, இங்க நீ வந்து இங்கிட்டு இந்த வழியா வந்து வந்தேன்னா வந்து உனக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி வந்து ப்ரெடிக்ஷன் பண்றோம் சரியா. என்னென்ன பண்ணும் கேட்டீங்கன்னா வந்து அனலைஸ் பண்ணும் சரியா. அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் வந்து ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையே முன்னாடியே வந்து இது வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிடும். இதுதான் வந்து இந்த டிஜிட்டல் ட்வினோட வேலை. புரிஞ்சுச்சா டிஜிட்டல் ட்வின் என்னன்னு? ஒன்றும் இல்லை, ஒரு விர்ச்சுவலா வந்து அந்த பெரிய போட்டை வந்து சின்னதா அந்த ஸ்கிரீன்ல வந்து கொண்டு வருவாங்க, அதான் வந்து இந்த டிஜிட்டல் ட்வின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா போர்ட்ல வந்து இது வரைக்கும் எந்த போர்ட்டுக்கும் வந்து இந்த டிஜிட்டல் ட்வின் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்ததுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போர்ட்டுக்கு வந்து கொண்டு வராங்க. அந்த போர்ட்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா விவோ சிதம்பரம் போர்ட் அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி சொல்லிட்டேல இதுல என்னென்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சென்சார் அது ஒன்றும், ஜிபிஎஸ் ட்ராக் ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து இந்த சிசிடிவி கேமரா, ட்ரான் இமேஜ், இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்து இதை வந்து யூஸ் பண்றாங்க. இதனால என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா வந்து, முன்னாடி வந்து ஒரு கப்பல் வந்து வருதுன்னா அந்த கப்பல்ல எத்தனை கண்டெய்னர் இருக்கு, அதை எங்கெங்கெல்லாம் இறக்கலாம் அப்படின்றது வந்து ஆஃபீஸர் வந்து மேனுவலா தான் வந்து செக் பண்ணணும். ஓகேவா? இதை செக் பண்றதுக்கே ஏகப்பட்ட டைம் வந்து ஆகும். இந்த மாதிரி டிஜிட்டல் ட்வின் வந்ததுனால கிட்டத்தட்ட வந்து இந்த டைம் வந்து நாங்க வந்து 25% வந்து எங்களால வந்து குறைக்க முடியும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சு தானே? அடுத்து போலாம் தான். ஓகே. அடுத்து வந்து ஒரு ஆப் சரியா. இந்த ஆப்போட பேர் பார்த்துக்கோங்க, மீ ஹெல்த் ஆப் அப்படின்றது அந்த ஆப்போட பேர். யார் இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்றாங்கன்றது முக்கியம். கேரளாவோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்றாங்க. திருப்பி சொல்றேன், இந்த ஆப்போட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மீ ஹெல்த் ஆப் அப்படின்றது தான் இந்த ஆப்போட பேர் சரியா. இது எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து என்னையே எடுத்துக்காங்களேன். இப்போ வந்து நான் வந்து இந்த ஆப் வந்து வச்சிருக்கேன், ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னு என்ன காட்டும்னா வந்து, எனக்கு வந்து லொகேஷனை வந்து ஆன் பண்ண சொல்லும் என் போன்ல சரியா. லொகேஷன் ஆன் பண்ண பிறகு வந்து லைக் வந்து நான் இப்போ இங்க இருக்குன்னா என்னை சுத்தி ஒரு 10 கிலோமீட்டர்ல எங்கெங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, எங்கெல்லாம் வந்து ஹெல்த் இந்த சுகாதார நிலையம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையம் எங்கெங்கெல்லாம் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நான் இருக்க ஏரியால இருந்து 10 கிலோமீட்டருக்கு வந்து எந்தெந்த எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கோ எல்லாத்தையும் வந்து என்னோட அந்த ஆப்ல வந்து எனக்கு வந்து காட்டும் சரியா. இந்த பர்பா ஹாஸ்பிட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை போட்டிருக்காங்க சரியா, XY விஜெட் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இங்க இருக்குப்பா, இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குப்பா. ஹாஸ்பிட்டல் பி வந்து இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குப்பா. அந்த மாதிரி எல்லாமே எனக்கு வந்து காட்டிடும் இந்த ஆப்ல. வேற என்ன இந்த ஆப்ல வந்து காட்டும்னா, இந்த மாதிரி வந்து ஒரு 10 ஹாஸ்பிட்டல் காட்டுனா அதுல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து நான் கிளிக் பண்றேன், பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து கிளிக் பண்றேன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, நீ வந்து அங்க போய் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம், எக்ஸ்ரே டெஸ்ட் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து 80 ரூபா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரேக்கு வந்து ஒரு 200 ரூபா வாங்குறாங்க. அந்த பிரைஸும் முதற்கொண்டு எல்லாத்தையும் இந்த ஆப்லயே வந்து நீ வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? வேற என்ன இந்த ஆப்ல வந்து பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா வந்து, உன்னால வந்து அப்பாயின்மெண்ட்டும் போட்டுக்கலாம். லைக் வந்து இப்போ வந்து நீ வந்து போய் வாங்குறேன் ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் வந்து போடுவாங்க பாத்தீங்களா, இந்த ஆப் வழியாவே அப்பாயின்மெண்ட் வந்து போட்டுக்கலாம். ஆனா வந்து ஒரு கண்டிஷன் வந்து சொல்றாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா இ ஹெல்த் ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி இருக்க ஹாஸ்பிட்டல்ல வந்து நீ இந்த ஆப் வழியாவே வந்து நீ வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போட்டுக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இ ஹெல்த் இ ஹெல்த் ப்ராஜெக்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து இப்போ வந்து நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன்னா ஒரு சீட் மாதிரி, ஒரு அட்டை மாதிரி, இல்லைன்னா வந்து சின்னதா வந்து ஒரு நோட்டு மாதிரி போடுவாங்களா, உன் பேர் என்ன, அதுக்கப்புறம் வந்து நீ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நோட்டு போட்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்து எப்பப்போலாம் வந்திருக்க, என்னென்னதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருக்க, அந்த மாதிரி வந்து ஒரு நோட்டு வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா.
இது வந்து நார்மலா பண்றாங்க. அதே இதை வந்து அப்படியே கம்ப்யூட்டர்ல எப்படி சொல்றது, இந்த பேஷண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்களோட பேர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, இது எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணாங்கன்னா அதை தான் வந்து இ ஹெல்த் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? நார்மலா வந்து நோட்ல வந்து எழுதுவாங்க முன்னாடிலாம். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து கம்ப்யூட்டர் இந்த சிஸ்டத்தெல்லாம் எழுதுறாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து இ ஹெல்த் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இந்த இ ஹெல்த் ப்ராஜெக்ட் வந்து இருக்கோ அந்தந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நீ வந்து இந்த ஆப் வழியாவே வந்து நீ வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஆப் வந்து எப்படி வேலை செய்யுறது புரிஞ்சிச்சா? வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, இந்த ஃபார்மா, அந்த மெடிக்கல் சென்டர் எங்க இருக்கும், அதுக்கப்புறம் விஷயம் என்ன இருக்கு, உம் அதுக்கப்புறம் வந்து இந்த பேவார்டு, அந்த பேஷண்ட் வந்து தங்குவாங்க பாத்தீங்களா, அந்த ரூம்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்மாலாம் எங்கெங்க இருக்கு, அதை எல்லாத்தையும் வந்து இந்த ஆப் வந்து பாத்துக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை லான்ச் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா கேரளாவோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். உம் இந்த ஃபார்மான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதோட பேர் என்னன்னா காருண்யா, அதாவது காருண்யான்னு வச்சுக்கோங்க. காருண்யா ஃபார்மசி அப்படின்றது அதோட பேரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெல்த் சென்டர்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜானகிய ஆரோக்கிய கேந்திரம் அப்படின்றதுதான் அதோட பேரு. ஓகே, புரிஞ்சுச்சுதான் நம்ம தாளுக்குலாம் நான் பேசுறது என்ன ஏதுன்னு? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபுல்லி லிட்ரேட். அது என்னடா ஃபுல்லி லிட்ரேட்னா, லிட்ரேட்னா என்னன்னு தெரியுமில? இப்போ வந்து என்னையே எடுத்துக்கோங்களேன், என்னால வந்து எழுதவோ படிக்கவோ தெரிஞ்சிச்சுன்னா என்ன வந்து லிட்ரேட் பர்சன் சொல்லுவாங்க. எழுதுறதுன்றது வந்து பேசிக்கா என் பேர் இது, நான் இங்க இருந்து வரேன், இந்த மாதிரி பேசிக்கா எழுதுவோம் பாத்தீங்களா, பேசிக்கா எழுதவோ படிக்கவோ தெரிஞ்சுச்சுன்னா என்ன வந்து லிட்ரேட் பர்சன் சொல்லுவாங்க. அது என்னடா ஃபுல்லி லிட்ரேட்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்ல இருக்க எல்லா பேருக்கும் எழுத படிக்க தெரிஞ்சுச்சுன்னா அந்த ஊரை வந்து ஃபுல்லி லிட்ரேட் ஊருன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு. மொத்தம் வந்து ஒரு 100 பேர் அந்த ஊர்ல இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 95 பேருக்காச்சும் எழுத அந்த படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து அந்த ஊர் வந்து அடைஞ்சிச்சுன்னா அந்த ஊரை வந்து ஃபுல்லி லிட்ரேட்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஓகே, 95% முக்கியம். இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு ஊரை வந்து ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க, சண்டிகருக்கு வந்து கொடுக்குறாங்க. சண்டிகர் அப்படின்றது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து எந்த யூனியன் டெரிட்டரிக்கு வந்து இந்த ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து லடாக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்ப வந்து சண்டிகருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 6 பேர். சரியா? அதுல வந்து 4 ஸ்டேட்டு, 2 யூனியன் டெரிட்டரி. 4 யாருன்னு கேட்டீங்கன்னா மிசோரம் ஒண்ணு, கோவா ஒண்ணு, திரிபுரா ஒண்ணு, ஹிமாச்சல பிரதேஷ் ஒண்ணு. சரியா? அதே மாதிரி 2 யூனியன் டெரிட்டரி எதுன்னு கேட்டீங்கன்னா லடாக் ஒண்ணு, சண்டிகர் ஒண்ணு அப்படின்றது சொல்ல தெரியணும். இது வரைக்கும் இந்தியாவில வந்து 6 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு வந்து ஃபுல்லி லிட்ரேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரோக்ராம். சரியா? உல்லாஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது ஏஜை பார்த்துக்கோங்க. இந்த 15 வயசுக்கு மேல இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து இந்த யூத் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எய்தரா ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலையால அவங்க வந்து படிப்பை வந்து கைவிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க இந்த உல்லாஸ் ப்ரோக்ராம் கீழே. இந்த உல்லாஸ் ப்ரோக்ராம் கீழே வந்து என்னென்ன சொல்லி தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் வந்து பேசிக்கா வந்து ரீட் பண்றது, பேசிக்கா அப்படி இருந்து எப்படி எப்படிலாம் எழுதுறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த உல்லாஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் கீழே வந்து கொண்டு சொல்லி தருவாங்க. சரியா? இந்த உல்லாஸ் ப்ரோக்ராம் வழியா தான் ஆல்ரெடி வந்து சண்டிகர்ல வந்து எவ்வளவு வந்து லிட்ரேசி ரேட் வந்து இருந்துச்சுன்னா 93.7% வந்து இருந்திருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த உல்லாஸ் ப்ரோக்ராம் வழியா வந்து இந்த லிட்ரேசி ரேட்டை வந்து கூட்டியிருக்காங்க. 93 வந்து இப்போ 99.9% வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது கரெக்டா பாருங்க, ஒரு மாதிரி குழப்பம். சரியா? இப்ப வந்து மழை வந்து எப்படி வருது, அதை வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்லுவீங்க? லைக் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்க வந்து தண்ணியை வந்து சுடு பண்ணுறீங்க. இந்த சுடு தண்ணி வைப்பாங்க பாத்தீங்களா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறீங்க, பாத்திரத்தை தண்ணியை பிடிக்கிறீங்க, தண்ணியை பிடிச்சி வந்து அடுப்பை வந்து பற்ற வைக்கிறீங்க, பற்ற வச்சுட்டு அதை வந்து மூடி வந்து வைக்கிறீங்க. மூடி வைக்கிறப்ப வந்து தண்ணி வந்து சூடாகுமா? ஒன்ஸ் வந்து தண்ணி வந்து சூடாகி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சோன்னே வந்து அது வந்து ஆவியாகும். ஆவியாகிறப்ப என்ன ஆகும்? மேல இருக்க அந்த தட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த தட்டுல வந்து அந்த ஸ்டீம் வந்து போய் வந்து படும். சரியா? ஒன்ஸ் வந்து பட்ட பிறகு அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த மேல இருக்க தட்டுல இருக்க ஸ்டீம் வந்து கூல் ஆகும். கூல் ஆன வந்து சொட்டு சொட்டா வந்து வடியும். பாத்திருக்கீங்களா?
ஓகே, இதேதான் மழை மழை வந்து எப்படி பெய்யும்னா இதே மாதிரி தான் சரியா. இந்த ஆறோ இந்த கடலோ இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி, இந்த தண்ணியை வந்து சூரியன் படுற அதாவது சன்லைட் வந்து படுறப்ப வந்து ஹீட் ஆகும். ஒன்ஸ் வந்து ஹீட் ஆன பிறகு வந்து அந்த தண்ணி வந்து ஆவியாகி அதாவது வேப்பர் ஆகும். அதை வேப்பரைசேஷன் சொல்லுவாங்க, எவாபரேட் ஆகும் சரியா. இந்த எவாபரேட் ஆகுறப்ப வந்து மேல வந்து க்ளோடு இருக்கும் சரியா. மேல வந்து இந்த லைக் வந்து இந்த எவாபரேட் ஆனது வந்து மேல வந்து அந்த கோல்ட்ல பட்டு அது வந்து கூலா தானே இருக்கும். ஒன்ஸ் வந்து இதுவும் அதுவும் வந்து சேர்றப்ப வந்து மழையா வந்து கீழே வந்து வரும். ஓகேவா, இப்படிதான் வந்து மழை வந்து பெய்யும். இது வந்து நார்மலா பேசிக். எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பசிபிக் பெருங்கடல் இருக்கும் பாத்தீங்களா, கரெக்டா சொல்லணும்னா வந்து இந்த பசிபிக் ஓஷன் சொல்லுவாங்க சரியா. இந்த பசிபிக் ஓஷன் வந்து இதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, கடலோட வேலை என்னன்னு இந்த அலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகுமா. இந்த பசிபிக் பெருங்கடல்ல அலை வந்து எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா, நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த சவுத் அமெரிக்கால இருந்து அப்படியே ஏசியா வழியா வந்து போகும். புரிஞ்சுச்சா? லெஃப்ட்ல இருந்து ரெண்டு இந்த அலை வந்து போகும். புரியுதா நான் சொல்றது? விசுவலா பார்க்க முடியுதா? லைக் வந்து ஒரு கடல் இருக்குன்னா கடல் அந்த பக்கத்துல இருந்து அலை வந்து கரைக்கு வந்து வருமா. அந்த மாதிரி வந்து விண்டு வந்து எப்படி வரும்னா சவுத் அமெரிக்கால இருந்து அப்படியே ஏசியா ஆஸ்திரேலியா இந்த வழியா வந்து இந்த அலை வந்து வரும். இந்த அலை வந்து அங்கிருந்து இங்க வரப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த சவுத் அமெரிக்கால வந்து ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து சூடா இருக்குமா. இந்த அலை வந்து அடிக்கிறப்ப அந்த தண்ணி சூடான தண்ணி வந்து அப்படியே சவுத் அமெரிக்கால இருந்து இங்கிட்ட வந்துடும். அது பேர் என்ன, ஆஸ்திரேலியா ஏசியா இந்த கண்டிஷனுக்கு வந்து வந்துடும், இந்த கான்டினென்ட்டுக்கு வந்து வந்துடும். இதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா வந்து அந்த சூடா இருக்க தண்ணி வந்து எங்க போகும்னா வந்து ஏசியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்து போயிடும். அதே மாதிரி வந்து இந்த சவுத் அமெரிக்கால வந்து ஓரளவுக்கு சூடு இல்லாத தண்ணி தான் வந்து எப்பயுமே வந்து இருக்கும். ஓகேவா, இந்த சூடான தண்ணி வந்து ஏசியாவுக்கு வரனால ஏசியாலையும் ஆஸ்திரேலியா வந்து மழை வந்து பொழியும் சரியா. அதே மாதிரி வந்து இந்த சூரியன் அதாவது வெயில் படாத நேரத்துல வந்து மழை வந்து அந்த அந்த இடத்துல வந்து பெய்யும். வெயில் படுற இடத்துல வந்து மழை வந்து இந்த இடத்துல வந்து பெய்யும். புரிஞ்சுச்சா? வெயில் அதிகமா இருக்கிற காலத்துல வந்து மழை வந்து இந்த பக்கம் வந்து பெய்யும். வெயில் கம்மியா இருக்கிற காலத்துல வந்து மழை வந்து அந்த பக்கம் வந்து பெய்யும். நான் சொல்ல வந்தது புரியுதா? எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அலையை வந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போறாங்க பாத்தீங்களா. இது நார்மலா நடக்கும். ஒருவேளை நல்லா நான் வச்சுக்கோங்க, அலை வந்து அந்த ஸ்பீடு இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கப்ப இந்த சூடான தண்ணி வந்து அங்க போகாது சரியா. அலை வந்து ஸ்பீடா இருந்தா மட்டும்தான் வந்து அந்த அலை வந்து இந்த சூடான தண்ணியை வந்து இங்க இருந்து அங்க வந்து கொண்டு போகும். அந்த அலை வந்து அந்த ஸ்பீடு வந்து கம்மியாவோ ஸ்பீடே இல்லாம இருந்துச்சுன்னா வந்து அந்த சூடான தண்ணி சவுத் அமெரிக்கால தான் இருக்கும் சரியா. அந்த மாதிரி வந்து அங்கேயே இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்டை தான் வந்து எல்னினோன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா எல்னினோன்னு என்னன்னு? மத்த ஆளுக்குலாம் புரியுதா நான் பேசுறது? ஹலோ, எங்கேயாச்சும் புரியலன்னு சொல்லுங்க. நார்மலா இங்க இருந்து அங்க போகும். அங்க அங்க போறதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான விண்டு பவர் வந்து தேவை. லைக் வந்து அந்த விண்டு டைம் வரும், அது பேர் அந்த அலை பவர் வந்து தேவை சரியா. ஆனா வந்து அந்த அலை வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த தண்ணி வந்து இங்க இருந்து அங்க வந்து போகாது. அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் வந்து எல்னினோன்னு சொல்லுவாங்க. எல்னினோ கிளைமேட் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. இந்த எல்னினோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல 2 வருஷம் இல்லைன்னா 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து நடக்கும். அந்த மாதிரி வந்து இப்ப வந்து நடந்திருக்கு சரியா. இந்த சிச்சுவேஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆகும், லைக் வந்து மழை வந்து பெய்யாது. அதாவது பெய்ய வேண்டிய சூழ்நிலையில வந்து மழை வந்து பெய்யாது. மழை பெய்யாட்டி என்ன ஆகும், வறட்சி வந்து ஆகுமா. அந்த மாதிரி வந்து வறட்சி வந்து வந்திருக்கு. எதனாலனா இந்த எல்னினோ அப்படின்ற ஒரு கிளைமேட் சேஞ்சால சரியா. எங்க வந்து இந்த வறட்சி வந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மலாவி மலாவி அப்படின்ற ஒரு கண்ட்ரி சரியா. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கால வந்து இருக்கு. அந்த கண்ட்ரில வந்து இப்ப வந்து வறட்சி வந்து வந்திருக்கு. அதுக்காக வந்து இந்தியா வந்து ஒரு 1000 மெட்ரிக் டன்னை வந்து அரிசி வந்து அனுப்பி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த நியூஸ். புரிஞ்சிச்சா? மலாவிக்கு வந்து ஒரு 1000 மெட்ரிக் டன் அரிசி வந்து அனுப்பியிருக்காங்க. எதனால வந்து அந்த ஊர்ல வந்து அதிகமா வந்து வறட்சியா இருக்கு. லைக் வந்து இந்த எல்னினோ கிளைமேட் சேஞ்சால இந்த வாட்டி வந்து அதிகமா வந்து வறட்சி வந்து வந்திருக்கு. அதனால வந்து இந்தியா வந்து 1000 மெட்ரிக் டன் வந்து அரிசியை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாம். இந்த 2 ல இருந்து 7 வருஷம் அப்படின்றது முக்கியம். ஒன்ஸ் வந்து அந்த வறட்சி வந்துருச்சுன்னா வந்து அது வந்து செவரல் மந்த்ஸ்க்கு வந்து இருக்கும் சரியா. இப்போ வந்து எங்க வந்து அந்த வறட்சி வந்து வந்திருக்கும் பாத்துக்காங்க, மலாவிக்கு வந்து வந்திருக்கு. இதனால வந்து இந்தியா வந்து ஒரு 1000 மெட்ரிக் டன் வந்து அனுப்புறாங்க. ஓகேவா, எதுல வழியா வந்து அனுப்புறாங்க கேட்டீங்கன்னா வந்து மகாராஷ்டிரால நாவா ஷேவா போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட் வழியா தான் வந்து அனுப்புறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே, வேற எதுல வேணாம். 2 ல இருந்து 7 வருஷம் அப்படின்றது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து அந்த 1000 மெட்ரிக் டன் அப்படின்றது முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனியோட பேர் பார்த்துக்கோங்க, ஹெச்டிஎஃப்சி எர்கோ அப்படின்றது அந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேரு சரியா. திருப்பி சொல்றேன், ஹெச்டிஎஃப்சி எர்கோ அப்படின்ற ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனில புதுசா வந்து ஒருத்தவங்க வந்து எம்டிஎன்சிஓ வந்து போட்டிருக்காங்க. யாரை வந்து போட்டிருக்காங்கன்னா பார்த்தனில் கோஷ் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க.
ஆல்ரெடி யார் இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா அனுஷ் தியாகி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு இப்போ வந்து பார்த்தனில் கோஷ் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. ஓகேவா? முன்னாடி வந்து இவங்க வந்து எந்த இதுல இருந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து 2025ல இருந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து இவங்களை வந்து எம்டிஎன்சிஓ வந்து போடுறாங்க. ஏப்ரல் 16ல இருந்து இவங்களை வந்து போடுறாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சு தானே? சிம்பிளான விஷயம். ஓகே, அடுத்த நியூஸ் வந்து முக்கியமான விஷயம். சரியா? எங்கேயாச்சும் புரியலன்னா கேளுங்க. உங்களுக்கு வந்து கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க்னா என்னன்னு தெரியணும். திருப்பி சொல்றேன், சிசிஆர்னா என்னன்னு தெரியணும். ஏதாவது சொல்ல வரீங்களா? சொல்லுங்க, ஏதாவது சொல்ல வரீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து சிசிஆர்னா என்ன தெரியணும். அது என்னடா சிசிஆர்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து டெரிவேட்டிவ்னா என்ன, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரே ஒரு டெரிவேட்டிவ் பத்தி சொல்றேன். ஆல்ரெடி நான் என்னென்ன சொல்லியிருப்பேன் கேட்டீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 4 டெரிவேட்டிவ் பத்தி பேசியிருப்பேன். சரியா? உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக திருப்பி வந்து ஒரே ஒரு டெரிவேட்டிவ் பத்தி சொல்றேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், என்ன வேணா எச் அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. அவன் என்ன பண்றான்னா யூஎஸ்ல இருந்து ஒரு லேப்டாப் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்ப்பா, ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் வந்து தேவைப்படுது. நீ என்ன பண்ற, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் வந்து செஞ்சுத்தா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு யூகேலயோ ஒரு யூஎஸ்லயோ ஒரு கம்பெனி இருக்காங்க. அந்த கம்பெனிக்கு வந்து ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 1000 லேப்டாப் வந்து பண்ணித்தா அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஆனா வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அவன் ஆர்டர் பண்ண உடனே வந்து அந்த கம்பெனி வந்து அவனால வந்து கொடுக்க முடியாது. சரியா? இப்போ வந்து இப்பதான் ஆர்டர் பண்றான்னா அதை தயாரிச்சு ஒரு 3 மாசமோ இல்ல 6 மாசம் கழிச்சுதான் வந்து இந்த ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், லைக் வந்து அவன் சொல்லிடுவான் ஒரு லேப்டாப்போட விலை வந்து இத்தனை டாலர் அத்தனை டாலர் வந்து சொல்லிடுவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு லேப்டாப்போட விலை வந்து ஒரு 15,000 ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? ஒரு 15,000 டாலர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த டாலர் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஜனவரி மாசம், இப்போ என்ன மாசம், மார்ச் மாசமா, மார்ச் மாசத்துல நம்ம வந்து ஆர்டர் வந்து கொடுக்குறோம். ஆர்டர் கொடுக்குறப்ப லைக் வந்து இந்த டாலரோட மதிப்பு வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு டாலர் வந்து 90 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஆனா வந்து அவன் டெலிவரி பண்றப்ப வந்து இந்த டாலரோட காசு வந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். கூடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா காசு வந்து நீ வந்து அவன்கிட்ட வந்து கொடுத்து வந்து வாங்குற மாதிரி இருக்கும். குறைஞ்சிச்சுன்னா உனக்கு லாபம். ஓகே, ஒரு 90 ரூபா கொடுக்க ஒரு 90 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 85 ரூபா தான் கொடுப்ப. கூடுச்சுன்னா வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா நீ வந்து காசு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? ஒரு $5 கூடுச்சுன்னா எவ்வளவு ஆகும், ஒரு 500 ரூபா கூடுற மாதிரி இருக்குமா? ஒரு லேப்டாப்புக்கு 500 ரூபானா 1000 லேப்டாப்க்கு வந்து எவ்வளவு இருக்கும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்ச ரூபா வந்து நஷ்டமாகற மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து லைக் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். சரியா? 5 லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து போடுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் தான் வந்து டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்கன்னா அங்க இருக்க பேங்க்ட வந்து போய் சொல்லுவாங்க, இந்த பார்ப்பா நான் வந்து இந்த மாதிரி இந்த கம்பெனிட்ட வந்து காசு வந்து லைக் வந்து லேப்டாப் வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டர் வந்து இப்போ வந்து எவ்வளவு சொல்லியிருக்கான் வந்து $15,000 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அவன் கொடுக்குறப்பயும் இது $15,000 தான் இருக்கும். ஆனா வந்து டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். கூடுச்சுன்னா வந்து எனக்கு வந்து ஏகப்பட்ட நஷ்டமாகும். அதனால என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி வந்து இப்போ வந்து எவ்வளவு விலை, டாலரோட விலை வந்து 90 ரூபாவா, இந்த 6 மாசம் கழிச்சு வந்து இதோட விலை வந்து 95 ரூபா ஆச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா 5 ரூபா இருக்கு பாத்தீங்களா, 5 ரூபா வந்து பேங்க் நீ வந்து எனக்கு தாப்பா அப்படின்னு சொல்லி வந்து அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க. ஒருவேளை குறைஞ்சிச்சுன்னா 85 ரூபா ஆச்சுன்னா இந்த 5 ரூபா வந்து கம்பெனிக்காரன் வந்து பேங்க்குக்கு வந்து தருவாங்க. இந்த மாதிரி அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க பாத்தீங்களா, இதான் வந்து டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? யாருக்காச்சும் புரியலனாலும் பரவாயில்ல, திருப்பி சொல்லிடலாம். புரிஞ்சிச்சு தானே? இது முக்கியம். இதுதான் உள்ள புரியும். ஓகே, இப்ப நியூஸ்க்குள்ள வாங்க. இந்த மாதிரி வந்து ஓகே, இந்த மாதிரி டெரிவேட் எல்லாம் போடுற, ஆனா வந்து இது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த 6 மாசம் கழிச்சு வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. லைக் வந்து இப்ப வந்து டாலரோட மதிப்பு வந்து 90 ரூபா இருக்கா, 85 ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 ரூபா வந்து இவன் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து தரணுமா? 5 ரூபான்றது எவ்வளவு, லைக் வந்து ஃபுல்லா கன்வெர்ட் பண்றப்ப 5 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னேன்னா இந்த 5 லட்ச ரூபா வந்து இந்த கம்பெனி வந்து பேங்க்குக்கு வந்து தரணும். ஒருவேளை அந்த கம்பெனிக்கு வந்து இந்த 6 மாசத்துல வந்து ஏதாச்சும் வந்து ஒரு நஷ்டமோ ஏதோ வந்து ஒரு ரிஸ்கோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு, அவனால வந்து இந்த காசை வந்து தர முடியலைன்னா, தர முடியாத சூழ்நிலை இருக்கும் பாத்தீங்களா, ஒரு ரிஸ்கான சூழ்நிலை இருக்கும் பாத்தீங்களா, அதை தான் வந்து சிசிஆர்னு சொல்லுவாங்க. கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? கவுண்டர் பார்ட்டி கிரெடிட் ரிஸ்க்னா என்னன்னு?
இதுக்காக தான் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வராங்க. என்ன ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வராங்கன்னா, எம்பா பேங்க் இந்த மாதிரி டெரிவேட்டிவ் போடுறப்ப எந்தெந்த டெரிவேட்டிவ் பார்த்துக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி போட்டேன்னா உன்னோட கேபிட்டல், அதாவது ஒரு டெரிவேட்டிவ் போட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அந்த டெரிவேட்டிவ் போடுறப்ப உன்னோட கேபிட்டல் இருக்கும் பாத்தீங்களா, நீ வந்து அதிகமா வந்து கேபிட்டல் வந்து வச்சுக்கணும், கம்மியா வந்து கேபிட்டல் வந்து வச்சுக்கணும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த டெரிவேட்டிவ்க்கு வந்து கம்மியா வந்து கேபிட்டல் வந்து வச்சுக்கலாம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி டெரிவேட்டிவ் எல்லாம் போட்டேன்னா நீ வந்து கம்மியா கேபிட்டல் வந்து வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை நீ வந்து இந்த கமாடிட்டி டெரிவேட்டிவ் இதெல்லாம் போடுற பாத்தீங்களா, இந்த லேப்டாப் கதை சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி டெரிவேட்டிவ் எல்லாம் போட்டீங்கன்னா உன்னோட நார்மல் கேபிட்டலோட உன்னோட கேபிட்டல் வந்து அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து நீ வந்து இவன் கூட வந்து டெரிவேட்டிவ் வந்து போடணும். ஒருவேளை நஷ்டமாயிட்டாலும் அந்த கேபிட்டல்ல வந்து உன்னால வந்து ஈக்குவல் பண்ற மாதிரி வந்து உனக்கு வந்து பினான்சியலா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து நீ வந்து டெரிவேட்டிவ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்துக்கோங்க, நீ வந்து டெரிவேட்டிவ் போடுறப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவா இருந்தாலும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்டா இருந்தாலும் உன்னோட கேபிட்டல் வந்து கம்மியா இருந்தா ஓகே. ஆனா வந்து நீ வந்து இந்த கமாடிட்டி ஸ்வாப் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டெரிவேட்டிவ் போடுறப்ப வந்து உன்னோட கேபிட்டல் வந்து ஹையா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது முதல் விஷயம். அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பேசில் 3 நாம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நீ வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். பேசில் 3 நாம்ஸ்லாம் புரியுது தானே? லைக் வந்து இந்த 2007, 2008, 2009 அந்த காலகட்டத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து கேபிட்டல் வந்து அதிகமா இருக்கணும், ரிஸ்க்கை வந்து நீ வந்து பெட்டரா வந்து மேனேஜ் பண்ணணும், உன்கிட்ட வந்து லிக்விடிட்டி, இந்த பணம் வந்து கையில இருக்கும் பாத்தீங்களா, அந்த லிக்விடிட்டி வந்து அதிகமா வந்து இருக்கணும், தேவையான அளவு வந்து இருக்கணும். இதை தான் வந்து பேசில் நாம்ஸ்னு சொல்லுவாங்க பேசில் 3ல. இந்த மாதிரி வந்து நீ வந்து பேசில் 3 வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்ற ரெண்டாவது ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து மூணாவது வந்து என்ன கொண்டு வந்திருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து டெரிவேட்டிவ் போடுறாங்க பாத்தீங்களா, டெரிவேட்டிவ் போடுறப்ப வந்து ஆட் ஆன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. லைக் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, அதே கதையை எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து 90 ரூபா, என்ன சொன்னேன், 90 ரூபா, 85 ரூபா, 95 ரூபா அதுன்னு சொன்னேன்னா, ஒருவேளை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கம்பெனிக்காங்க இந்த 90 ரூபாய்க்கு பதில லைக் வந்து 95 ரூபா தானே பேசியிருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஒருவேளை 97 ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றது, 97 ரூபா ஆச்சுனாலும் அந்த 7 ரூபா நான் தரணும், அதாவது நீ தா. ஒருவேளை 83 ரூபா ஆச்சுன்னா அந்த 7 ரூபா நான் தரேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த 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 பேசி வச்சிருக்கிறதுல இன்னும் வந்து அடிஷனலா வந்து சேர்ப்பாங்க பாத்தீங்களா. புரிஞ்சிச்சு ஆட் ஆன் ஃபேக்டர்னா என்னன்னு? முன்னாடி 5 ரூபா தான் பேசி வச்சிருப்பாங்க, இப்போ வந்து 7 ரூபான்னு கூட்டுறாங்க பாத்தீங்களா, இதான் வந்து ஆட் ஆன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. விளங்குதா? ஓகே. இந்த மாதிரி ஆட் ஆன் ஃபேக்டர் வந்து வர்றப்ப நீ என்ன பண்ற, முன்னாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் கேபிட்டல் வந்து எடுத்திருப்ப. ஒருவேளை நீ ஆட் ஆன் ஃபேக்டர் வந்து ஆட் பண்ண பிறகு நீ வந்து அந்த கேபிட்டல் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். முன்னாடி வந்து ஒரு 1000 கோடி எடுத்து வச்சிருந்தேன்னா இப்போ வந்து ஒரு 1100 கோடி வந்து எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. வணங்குச்சா? மொத்தம் 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த டெரிவேட்டிவ்க்கு எவ்வளவு கேபிட்டல் வந்து வச்சுக்கணும், எது கம்மியா வச்சுக்கணும், எதுக்கு வந்து அதிகமா வச்சுக்கணும். அடுத்து வந்து பேசில் 3 நாம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட் ஆன் ஃபேக்டர். ஓகே, இந்த 3 பத்தி தான் பேசியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சுட்டான அந்த 3 விஷயம்? அந்த பேசில் 3 பத்தி பாத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து 2007 இருந்து 2009 இருந்து பினான்சியல் கிரைசிஸ் ஆயிருக்கும், சரியா? அதனாலதான் அந்த பேசில் 3 நாம வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஏதாவது சொல்லாம விட்டுட்டேனா? மொத்தம் 4 இருந்துச்சு, 3 தான் சொன்னேன். என்னத்த விட்டேன்? அதுக்கப்புறம் வந்து இந்த கிளியரன்ஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் கிளியரன்ஸ் மெம்பர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, ஒருவேளை பேங்க் வந்து இந்த கிளியரன்ஸ் மெம்பர்ஸ் வந்து செயல்பட்டாங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து கேபிட்டல் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. மொத்தம் 4 விஷயம், சரியா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, நம்ம எஸ்பிஐ பேங்கும் ஜப்பானை சேர்ந்த எம்யூஎஃப்ஜி, நல்லா வச்சுக்கோங்க, ஜப்பானை சேர்ந்த எம்யூஎஃப்ஜி அப்படின்ற ஒரு பேங்க் வந்து சைன் பண்றாங்க. ஓகேவா? எதுக்காக உங்க 2 பேர் வந்து சைன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து இந்த ட்ரேட் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்போ வந்து ஜப்பான் கம்பெனியே வந்து இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனியை வந்து ஓப்பன் பண்றான்னா அந்த கம்பெனிக்கு தேவையான லோனை வந்து எஸ்பிஐ காரன் வந்து தருது. அதே மாதிரி வந்து இந்தியன் கம்பெனி வந்து ஜப்பான்ல வந்து ஏதாவது ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணானா அவனுக்கு தேவையான லோனை வந்து ஜப்பான் சேர்ந்த எம்யூஎஃப்ஜி தருது. இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. லைக் வந்து இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து இந்த ட்ரேடு, இந்த பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப், இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எக்கனாமியை வந்து கூட்டுறதுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த எஸ்பிஐயும், இன்னொன்னு வந்து ஜப்பானை சேர்ந்த எம்யூஎஃப்ஜி அப்படின்ற ஒரு பேங்க்கும். வழங்குஸ்தானே? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு படகு, அந்த படகோட பேர் பார்த்துக்கோங்க
திரிகாந்த்னு சொல்லுவாங்க சரியா. இந்தியன் நேவல் ஷிப் திரிகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் சரியா. இவன் வந்து எப்போ வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2013 வந்து இந்திய நேவில வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து யார் வந்து தயாரிச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த யாந்தார் ஷிப்யார்ட் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து இதை வந்து தயாரிச்சிருப்பாங்க சரியா. மொத்தம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து மொத்தம் வந்து எனக்கு வந்து 3 படகு வந்து வேணும். அதுல வந்து 3வது படகு தான் வந்து இந்த ஐஎன்எஸ் திரிகாந்த் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க சரியா. வேற என்ன இது பார்க்கணும். ஓகே, இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மொரிஷியஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மொரிஷியஸ்ல வந்து நேஷனல் டே வந்து செலிப்ரேட் வந்து பண்றாங்க. எப்பன்னு பாத்துக்கோங்க, மார்ச் 12 வந்து மொரிஷியஸோட 58வது நேஷனல் டே சரியா. எத்தனாவது டேன்னு பாத்துக்கோங்க, 58வது நேஷனல் டே. எப்பன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 12. அந்த டேல வந்து நம்மளோட ஒரு படகு வந்து அங்க வந்து போயிருக்கு. எந்த படகு வந்து போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஐஎன்எஸ் திரிகாந்த் அப்படின்ற ஒரு படகு வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிருக்கு. விளங்குச்சு தானே, ஈஸியான விஷயம். ஐஎன்எஸ் திரிகாந்தை பத்தி நல்லா பார்த்துக்கோங்க. 2013 வந்து கமிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து எந்த வார்ஷிப் கீழே வந்து வரும்னா தாழ்வார் கிளாஸ் வார்ஷிப் கீழே வந்து வரும் சரியா. இந்த தாழ்வார் கிளாஸ் வந்து யார் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த யாந்தார் ஷிப்யார்ட் தான் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து 3 படகு வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த செகண்ட் பேஜ்ல. அதுல 3வது படகு தான் வந்து இந்த ஐஎன்எஸ் திரிகாந்த் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஐசிசி T20 வேர்ல்டு கப் வந்து நடந்திருக்குமா, அதுல வந்து இந்தியா ஜெயிச்சிருக்கும் அப்படின்றத படிச்சிருப்போம். இதுல என்ன நியூஸ் கேட்டீங்கன்னா வந்து ஏதோ வந்து ஒரு வேர்ல்டு கப் முக்கியமான டோர்னமெண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இப்போ வந்து ஒரு 50 ஒரு வேர்ல்டு கப்பு, 20 ஒரு வேர்ல்டு கப்பு, சாம்பியன்ஸ் டிராபி, டெஸ்ட் சாம்பியன்ஷிப், இந்த மாதிரி வந்து மேஜர் டோர்னமெண்ட் ஏதாச்சும் நடந்து முடிஞ்சிச்சுன்னா ஐசிசி என்ன பண்ணுன்னா வந்து அது முடிஞ்ச பிறகு வந்து ஒரு டீமை வந்து செலக்ட் பண்ணும் சரியா. அதாவது மொத்தம் வந்து எத்தனை டீம் வந்து இதுல கலந்துக்குருவாங்க, ஒரு 12 டீம் வந்து கலந்துக்குருவாங்களா. அந்த 12 டீம்ல இருந்து ஒரு 11 மெம்பர்ஸ் சரியா. இப்போ வந்து இந்தியாவில வந்து 11 மெம்பர்ஸ் வந்து கலந்துக்குறாங்க. ஓகே, இந்த இது டீம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா மொத்த 12 டீம்லயும் பெஸ்டா வந்து விளையாண்டுருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து பெஸ்டா வந்து ஒரு 11 வந்து செலக்ட் பண்ணுவாங்க. விளங்குச்சா? ஒவ்வொரு டோர்னமெண்ட் முடிகிறப்பையும் இதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒவ்வொரு டீம்ல வந்து பெஸ்டா வந்து விளையாண்டுருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து முடிஞ்சிருக்கா, T20 2026 T20 வேர்ல்டு கப் முடிஞ்சிருக்குமா. அதுல வந்து ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க ஐசிசி சரியா. அதுல எத்தனை இந்தியாக்காரங்க வந்து இருந்திருப்பாங்கன்னா மொத்தம் வந்து 4 பேர் வந்து இருப்பாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, பும்ரா, சாம்சன், இஷான் கிஷன், ஹார்திக் பாண்டியா அப்படின்னு ஒருத்தவங்க 4 பேர் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே. மொத்தம் வந்து 12 பேர் சரியா. அதுல 4 பேர் வந்து இந்தியாக்காரங்க. என்னடா 11 பேர் தானா கேட்டீங்கன்னா ஒரு ஆள் சப்ஸ்டியூட் அப்படி வச்சுக்கோங்க. நியூசிலாந்து பிளேயர் இல்லையா, ஃபின்னானன் இல்லையா, இல்லையா. ஓகே, யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, ஃபர்கான் 1, சாம்சன் 1, இஷான் கிஷன் 1, பாண்டியா 1, அதுக்கப்புறம் வந்து வில் ஜாக்ஸ் 1, ஹோல்டர் 1, பும்ரா 1, லுங்கி நிகிரி 1, அடில் ரஷீத் 1, அதுக்கப்புறம் வந்து ஜிம்பாபே சேர்ந்த முசர்பானி 1, அதுக்கப்புறம் வந்து 12வது ஆள வந்து ஷதீலே அப்படின்னு ஒருத்தவங்க யூஎஸ்ஏ வராங்க. ஓகே ஓகே போட்டுக்கலாம். 144 பேர்ல வந்து 12 பேர் எடுக்கிறது கஷ்டம் தானே. அவங்களோட ஃபர்கான் வந்து அதிக ரன் தானே வச்சுக்காங்க. அவங்களோட ஃபர்கானும் சாம்சனும் அதிக ரன் தானே. அப்போ எப்படி எடுக்க முடியும், எடுக்க முடியாது தானே. அப்படிதான் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஒரு டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏசியா கப் ஆர்ச்சரி அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் சரியா. இது எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 2027 வந்து நடக்க போகுது. இது என்ன சிறப்பம்சம்னு கேட்டீங்கன்னா இது வந்து நிறைய லெக் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் லெக், செகண்ட் லெக், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெக்கா வந்து நடக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஏசியன் கப் ஆர்ச்சரி அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்ல செகண்ட் லெக் வந்து எங்க வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்னா டெல்லியில வச்சு வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்ச்சரி மேஜர் டோர்னமெண்ட்லாம் இருக்கும். ஆர்ச்சரி கீழே வர மேஜர் டோர்னமெண்ட். இந்த மாதிரி டோர்னமெண்ட் இந்தியாவில வந்து ஹோஸ்ட் பண்ணதே ஃபர்ஸ்ட் இந்த 22 வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்ச்சரி டோர்னமெண்ட் வந்து இந்தியாவில வந்து ஹோஸ்ட் வந்து பண்றாங்க. எங்க வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, டெல்லியில வச்சு வந்து பண்றாங்க. எத்தனாவது லெக்னு கேட்டீங்கன்னா 2வது லெக் அப்படின்றது சொல்ல தெரியணும். இதுதான் விஷயம். வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து வேற என்ன முக்கியமான டோர்னமெண்ட்லாம் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் இந்த ஏசியா ஆர்ச்சரி கப் வந்து ஹோஸ்ட் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஹோஸ்ட் வந்து பண்றாங்க. வேற எந்த முக்கியமான விஷயத்த வந்து ஹோஸ்ட் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து 2026 வந்து ஏசியன் பாரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு சாம்பியன்ஷிப் வந்து நடக்குது. இது வந்து குஜராத் வந்து ஹோஸ்ட் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஏசியன் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் சரியா. இது எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கொல்கத்தால 2026 வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து 2029 வந்து
ஆஹா சரியா, இது வந்து கொல்கத்தால 2026 நடக்குதா? என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கொல்கத்தால இந்த ஆர்ச்சரிக்காக முக்கியமான டோர்னமெண்ட் வந்து 2009 அப்புறம் வந்து நடந்ததே இல்லை, இப்பதான் நடக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு சாம்பியன்ஷிப், இது எங்க நடக்குதுன்னா மேகாலயால நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, புரிஞ்சுச்சுதானே? சிம்பிளான விஷயம். ஏசியா கப்போட ஆர்ச்சரி வந்து இந்தியாவில் நடந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஹோஸ்ட் வந்து பண்றாங்க. எத்தனாவது லெக்குன்னு கேட்டீங்கன்னா 2வது லெக். எப்போ நடக்க போகுதுன்னா 2027 வந்து நடக்க போகுது. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீமை பத்தி பேசியிருப்பாங்க. என்ன ஸ்கீம் பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மில்லட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? புரியுதா? மில்லட்னா இந்த கம்பு சோளம் இந்த திணை வகைகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதான் வந்து மில்லட். சரியா? முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மர்ஸ் ஓகே இந்த கம்பு சோளத்தெல்லாம் வந்து பயிரிடுவாங்க, எடுத்துருவாங்க. லைக் வந்து அந்த கம்பு சோளத்தை வந்து ராவா தான் விற்பாங்க. லைக் வந்து ராவனா புரியுது தானே? இந்த ராவா தான் விற்பாங்க. இந்த ராவா விற்கிறப்போ வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவ்வளவா வந்து ப்ராஃபிட் வந்து இருக்காது. ஆனா வந்து இந்த கம்பை வந்து இந்த கம்பு பிஸ்கட்டு வேற என்ன இந்த நூடுல்ஸ்ல எல்லாம் வந்து கம்பு வந்து வந்துருச்சு. சரியா? இந்த மாதிரி வந்து இதை வந்து கன்வெர்ட் வந்து அந்த ஃபுட் ப்ராசஸிங் சாப்பிட்ற ஐட்டமா வந்து நீ வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து வித்தா வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அதிகமா வந்து லாபம் வந்து கிடைக்கும். ஆனா வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கன்வெர்ட் பண்றதுக்கு தேவையான மிஷின்ஸோ இல்ல சில பல விஷயங்கள்லாம் தேவைப்படும் பார்த்தீங்களா? அதுல வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்கள்ட்ட வந்து இருக்காது. இது என்ன பண்றாங்கன்னா வந்து லைக் வந்து நம்ம கவர்மெண்ட் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில பல ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பிஎம் சம்பத யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா? நல்லா பாத்துக்கோங்க. பிஎம் கிசான் சம்பத யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங் லைக் வந்து ஒரு கம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பை வந்து அரைச்சி அதை பிஸ்கட்டா மாத்துறது இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த பிஎம் கிசான் கீழே வந்து பண்ணுவாங்க. அதாவது பிஎம் கிசான் சம்பத யோஜனா கீழே வந்து பண்ணுவாங்க. சரியா? அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மிச்ச எல்லா விஷயத்தையும் இந்த ஸ்கீம் கீழே வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து வந்து வேற என்ன ஸ்கீம் வந்து இருக்குன்னா இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னு இருக்கும். சரியா? இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ல வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுட் ப்ராசஸ் வந்து பண்றாங்க பாத்தீங்களா? அதுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. சரியா? இதுக்கு வந்து எவ்வளவு பட்ஜெட்னு கேட்டீங்கன்னா 800 கோடி அப்படின்றத சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வேற என்ன ஸ்கீம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து பிஎம்எஃப்எம்இ, அதாவது பிஎம் ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன ஸ்கீம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். அதுதானே ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் வந்து லைக் வந்து ஒரு ஃபோக்கஸ் மாதிரி வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த மில்லட்டை வந்து எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்றாங்கன்னா 21 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு. சரியா? அதாவது இந்த ஒரு ஃபார்மர் இருக்கானா அந்த ஃபார்மர் வந்து ஒரு கம்பையோ ஒரு சோளத்தையோ பயிரிடுறாங்கன்னா அதை வந்து ஃபுட் ப்ராசஸிங்கா மாத்துறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகேவா? இந்த விஷயத்துல இருந்து எவ்வளவு லைக் வந்து இவ்வளவு விஷயம் இருக்கா? இந்த விஷயத்துல இருந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இவ்வளவு விஷயம் வந்து நான் கவர்மெண்ட் வந்து பண்றாங்க. இதெல்லாம் வந்து என்னென்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து முன்னாடி வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டேன். நல்லா பாத்துக்கோங்க. இந்த கம்பு இந்த சோளம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து சேல் பண்றது வந்து முன்னாடி வந்து 35 கோடியா தான் இருந்துச்சு. சரியா? இப்போ வந்து எத்தனை கோடி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 814 கோடியா வந்து மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ப்ரொக்யூர் பண்றது. சரியா? இந்த ப்ரொக்யூர் பண்றது வந்து முன்னாடி வந்து எத்தனை மெட்ரிக் டன் இருந்துச்சுன்னா 1092 மெட்ரிக் டன் தான் இருந்துச்சு. இப்போ வந்து எவ்வளவு மெட்ரிக் டன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து 16,130 மெட்ரிக் டன் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிஎம்எஃப்இ ஸ்கீம் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த பிஎம்எஃப்இ ஸ்கீம் கீழே வந்து எவ்வளவு வந்து ஃபுட் ப்ராசஸிங் வந்து பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4612 மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வந்து சப்சிடி வந்து கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 91.2 கோடி சப்சிடி வந்து நாங்க வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? லைக் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் மேலேயே நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம், எது பண்ணிருக்கோம், மக்களுக்கு வந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படிலாம் பேசியிருப்போம். விளங்குச்சுதான் நம்ம தாளுக்கு தான். ஓகே, அடுத்து வந்து ஒரு ரேங்கிங். இந்த ரேங்கிங் வந்து யாரு வந்து விடுறாங்கன்னு பாத்துக்கோங்க. நித்தியாவுக்கு தான் வந்து இந்த ரேங்கிங் வந்து விட்டுருப்பாங்க. ரேங்கிங்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்றத அந்த ரேங்கிங்கோட பேரு. எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா வந்து 2வது எடிஷன். அது என்னடா பிசிக்கல் ஹெல்த்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்டுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இன்கம் வந்து வரும். லைக் வந்து ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு இன்கம்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்றது, லைக் வந்து இந்த டெப்ட் பாரோயிங் இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதே தான். இந்த டாக்ஸ் வழியாவோ ஜிஎஸ்டி வழியாவோ வந்து இன்கம் வந்து வரும். அதே மாதிரி வந்து சேலரி கொடுக்கறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து பண்றது, அது வழியாக செலவுலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கடன்லாம் வந்து வாங்குவாங்க. அது என்னடா பிசிக்கல் ஹெல்த் இண்டெக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கடன் வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா? லைக் வந்து அவன் இன்கம் இந்த எக்ஸ்பெண்டிச்சரை தாண்டி இந்த மாதிரி கடன்லாம் வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா? அந்த கடன் வந்து ரொம்ப வந்து வாங்கினாங்கன்னா அந்த ஸ்டேட் வந்து பிசிக்கல் இந்த அந்த ஸ்டேட்டோட
பிசிக்கல் ஹெல்த் வந்து எப்படி இருக்கும்னா வீக்கா இருக்கு அப்படின்றது அர்த்தம். புரிஞ்சுச்சா? பிசிக்கல் ஹெல்த்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் வாங்குற கடனை பொறுத்து. ரொம்ப கடன் வந்து வாங்கினானா அந்த ஸ்டேட் வந்து வீக் பிசிக்கல் ஹெல்த்னு சொல்லுவாங்க. ஓரளவு இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் மேனேஜ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, நல்லா வந்து மேனேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டை வந்து ஹெல்த் பிசிக்கல் ஸ்டேட்டு. ஹெல்த் அதாவது எப்படி சொல்றது, வீக்கோட ஆப்போசிட் என்னது, ஸ்ட்ராங். சரியா? ஸ்ட்ராங் பிசிக்கல் ஹெல்த்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? வீக்னா என்ன, ஸ்ட்ராங்னா என்னன்னு. ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டை வாங்கியிருக்க கடனை பொறுத்து வந்து பிரிப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பிரிச்சிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்லா யார் வந்து மேனேஜ் வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா ஒடிசா தான் டாப்ல இருப்பாங்க. அச்சீவர் ஸ்டேட்டஸ்ல வந்து ஒடிசா வந்து 73.1 ஸ்கோர் வந்து எடுத்திருக்கு. சரியா? வேற யார் யாரெல்லாம் வந்து அச்சீவர்ல வந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா கோவா, ஜார்க்கண்ட், குஜராத் இவங்கலாம் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் ரன்னர். ஓகேவா? அச்சீவருக்கு அடுத்த ஸ்டேட் வந்து ஃப்ரண்ட் ரன்னர். இந்த ஃப்ரண்ட் ரன்னர்ல யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா இவங்கலாம் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸ்ல வந்து வருவாங்க. அதுல யார் யாருக்கு இருக்காங்க கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ், ஹரியானா, பீகார், தமிழ்நாடுலாம் வந்து இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஸ்டேட். அதே இது இந்த நார்த்தன் ஈஸ்டர்ன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல வந்து யார் வந்து டாப்ல வந்து இருக்காங்க கேட்டீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் தான் வந்து டாப்ல வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நார்த்தன் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேயே ஹிமாலயன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து யார் வந்து அச்சீவர் ஸ்டேட்டஸ் வந்து அடைஞ்சிருக்காங்கன்னா அதுலயும் அருணாச்சல பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் வந்து அடைஞ்சிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரொம்ப பின்தங்கின இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆஸ்பிரேஷனல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து யார் வந்து டாப்ல இருக்காங்க கேட்டீங்கன்னா இமாச்சல பிரதேஷ் வந்து டாப்ல வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி போடுவாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரியோட இன்கம், எக்ஸ்பெண்டிச்சரு, அவங்க எவ்வளவு கடன் வந்து வாங்குறாங்க, டெப்ட், இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்கோர் வந்து போடுவாங்க. அதுல வந்து டாப்ல வந்து யாரு இருக்காங்க கேட்டீங்கன்னா ஒடிசா தான் இருக்காங்க ஸ்டேட்ல அப்படின்றத சொல்ல தெரியணும். லாங்குவேஜ் தானே. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இந்த ஹியரிங் ப்ராப்ளம்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து பிறந்ததுல இருந்தே காது கேட்காம இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டியும் அதே பேர் இது கொலிஷன் ஆஃப் வில்லிங்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? அவங்க 2 பேர் தான் வந்து சைன் பண்றாங்க. இந்த கொலிஷன் ஆஃப் வில்லிங்ஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, இதுல வந்து ஏகப்பட்ட குரூப் இருக்கும். யார் யார் இருக்காங்க பாத்துக்கோங்க, யுனிக்கி அப்படின்ற ஒரு குரூப், பிளீடெக் அப்படின்ற ஒரு குரூப், அதுக்கப்புறம் வந்து டீச் அப்படின்ற ஒரு குரூப், இந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப் இருக்கும். சரியா? ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி காது கேட்காம இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையான லைக் வந்து அவங்க இந்த கருவி வந்து வாங்கி தருது, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு வந்து இந்த சைன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லி தருது. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் எங்க இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டியும் அதே மாதிரி வந்து த கொலிஷன் ஆஃப் வில்லிங்ஸ் அவங்க 2 பேர் தான் சைன் பண்றாங்க. விளங்குச்சு தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் நோவா நார்டிஸ்க் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? அவங்க 2 பேரும் வந்து சைன் பண்றாங்க. இவங்க எதுக்காக சைன் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்தியாவில வந்து இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம், அதாவது ஓவர் வெயிட்டால வந்து நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து பினான்சியல் ஹெல்ப், லைக் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு தேவையான பினான்சியல் ஹெல்ப், இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக யார் யார் சைன் பண்றாங்க பாத்துங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டேஷனும் நோவா டென்மார்க் சேர்ந்த நோவா நார்டிஸ்க் அப்படின்னு ஒருத்தவங்களும் சைன் பண்றாங்க. புரிஞ்சுச்சு தானே? ஈஸியான விஷயம் தான். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்டு கிட்னி டே. இதை வந்து எப்போ அப்சர்வ் பண்றாங்கன்னா மார்ச் 12 வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து இதை சொல்லணும்னு நினைச்சேன். அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா, இதை வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா 2020 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஜெனிவா, சுவிட்சர்லாந்து அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மார்ச் 12 வந்து வேர்ல்டு கிட்னி டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்கன்னா கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், கேரிங் ஃபார் பீப்புள், ப்ரொடெக்டிங் த பிளானட் அப்படின்ற ஒரு தீம்குள்ள வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்சர் குத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல், இது வந்து மிசோரத்துல வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹோலா மொஹாலா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். சரியா? இந்த சீக்கியர் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. இது எங்க கொண்டாடுறாங்கன்னா பஞ்சாப்ல வந்து ஆனந்த்பூர் சகிப் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ஜிடிபி. சரியா? இந்த கிறிஸ்டில் வந்து இந்தியாவோட பினான்சியல் இயர் 2027 இந்தியாவோட ஜிடிபி வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க 7.1%. அதே இது நோமுரா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து 2027 பினான்சியல் இயர்ல இந்தியாவோட ஜிடிபி வந்து 7% ஆகவும் ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே தானே?
நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுச்சா?